இல்லை கங்கட்ட குவ அப்படின்னா நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, ஒரு சந்தோஷமான விஷயம், அதே ஒரு துக்கமான விஷயம். நான் இதை சொல்லும் போதே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விராட் கோலி அவர் தலைமையில் அந்த டீம் வந்து ஜெயிச்சிருச்சிங்க. 18 வருஷம் கழித்து கஷ்டப்பட்டு விடாமுயற்சியில் தோற்றாலும் ஜெயித்தாலும் மீசையை முருகங்க மாதிரி தோற்றாலும் ஜெயித்தாலும் எப்படியோ நம்ம கப்பை அடிப்போம், வீழ்ந்தாலும் விண்ணை தொடுவோம் அப்படின்னு சொல்லி வீழ்ந்தாலும் விண்ணை தொட்டுட்டு அந்த அணியின் தலைவர் கேப்டன் விராட் கோலி அவர்கள் வந்து அந்த கப்பை வாங்கி மண்டிட்டு கஷ்டப்பட்டு ஜெயித்தாங்கங்க. முதல் விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம், அது சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்சிபி ஜெயிச்சிட்டுன்னு சொல்லி அந்த கப்பை வாங்கி கொண்டு பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் கொண்டு அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் வச்சு அதை வந்து பார்வையாளர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக கொண்டு வச்சு தாங்க ஒரு பெரிய ஒரு தவறு. ஏங்க நான் கேட்குறேன், நீங்கள் யாரும் கப்பை பார்த்ததே இல்லைல்ல? இந்த கப்புலாம் ஜெயிச்சு நீங்கள் பார்த்ததே கிடையாதா? டிவியில் காமிக்காமோ செய்கிற எல்லாத்தையும் கம்மியாக செல்ஃபோன்லேயே பார்க்கோம் ஜெயிச்சுட்டு கப்பு வாங்கிட்டுன்னு. இப்போ எங்கள் சென்னைக்காரங்க மேட்ச்சு தான் நடக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கு. நாங்கள் அதுக்காக கப்பு ஜெயிச்சுன்னு சொல்லி வந்து நாங்கள் டிவியில் கூட வச்சு நாங்கள் இப்படி காமிக்கோமா? ஏன் மக்கள் இப்படி பண்ணுதியா? இப்போ பாருங்க, அநியாயமாக 13 உசுறு போச்சு, 53 பேருக்கு மேலே காயம்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் அனுமதிப்பட்டிருக்காங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? பெங்களூரில் இருக்க மக்கள் எல்லாருமே பயங்கரமான புத்திசாலி மக்கள், படித்த மக்கள். நீங்கள் இப்படி பண்ணலாமா? இவ்வளோ கூட்டம் கூடி போய் ஒரு அவசரம் எமர்ஜென்சியாக அப்படி ஓடும்போது வைக்கும்போது எப்படி கால் தெறிக்கி விடுவாங்க, மேலே ஏறி மிதித்து சமட்டி போட்டு அவங்கள ஜோலியை முடிச்சுட்டு போயிடுவோன்னு தெரியாதா? வச்ச குழந்தையெல்லாம் போச்சு நண்பர்களே. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் யாரும் தவற பண்ணாதீங்க மக்களே. உங்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தான் படித்த மக்கள். நீங்கள் இப்படி வந்து திடீர்னு ஒரு இந்த மாதிரி தவறான ஒரு செயல் இறங்கிட்டீங்களே, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலும் அவங்க குடும்பத்துக்கு நான் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜெயித்த ஆர்சிபியை ஜெயித்த அந்த கப்பு வந்து கொண்டாடாதீங்கய்யா. அந்த குடும்பத்தை வாழ்ந்து இறந்து போனவங்க, இழந்தவங்களுக்கு வந்து இந்த நாளை வந்து கண்ணியஞ்சலியை செலுத்துங்க. இதுதான் என்னோட ஒரு கணிப்பு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. ஓகே, எனிவே இருந்தாலும் யாரும் இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. இனிமேல் இந்த மாதிரி கூட்டம் நடத்துக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போகாதீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க மக்களே. ரைட் நண்பர்களே, சந்தோஷம். நன்றி.